போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 இந்த 50 டேஸ் ஸ்டடி பிளான் பார்த்துருப்போம். இப்போ நம்ம கிளாஸ் 4 இதை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த வீடியோவில் என்னென்னா இந்தியன் பாலிட்டியில் நமக்கு கட்டாயம் வந்து 15 கொஷின்ஸ் வரைக்குமே வரும். இருந்தாலும் நான் ஒரு 10+ கொஷின்ஸ்னு போட்டு நம்ம இதெல்லாம் படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஷெட்யூல்ஸ் 12 அந்த அட்டவணையை கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்ட்ஸு, சரிங்களா, 25 பார்ட்ஸு ஓகேயா, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 22 அது கொஞ்சம் ஏ அந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா, 14A அந்த மாதிரி வரும், 4A அந்த மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் வந்து சேர்த்து 25 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு. ஸோ இந்த அரசியலமைப்பு உருவாகுவதற்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கும், சில சட்டங்கள் இருக்கும், சில இன்சிடென்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். அது கிளாஸ் அப்போ நான் சொல்கிறேன். அடுத்தது சோர்சஸ், ஒவ்வொரு சட்டங்களையும் எந்தெந்த நாடுகள்லேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது. அடுத்தது ப்ரியாம்பிள், முகவுரை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங், கான்ஸ்டியூஷனை எப்படி மேக் பண்ணாங்க, டிராஃப்டிங் கமிட்டியிலேருந்து எத்தனை நாளில் வந்து அதை உருவாக்குனாங்க. ஸோ இந்த மாதிரி இது, அப்புறம் அதுக்கு காரணமான தலைவர்கள் என்ன, அந்த மாதிரியெல்லாம் படித்தோம்னா கண்டிப்பாக ஒரு 5 கொஷின் போட்டிருக்கேன். ஒரு மினிமம் 3 கொஷின் வரும், மேக்ஸிமம் 5 கொஷின் வரும். ஓகேயா. அடுத்தது நம்ம உள்ளே போன உடனே நம்ம அந்த சிட்டிசன்ஷிப்பு, அந்த பார்ட்ஸ் ஷெட்யூல்ஸ் படித்தாவே நமக்கு தெரியும், அந்த ஆர்டிகல்னுடைய பிரித்து எப்படி வரும்ன்றது தெரியும். அதில் இருந்தாலும் நான் செலக்டடாக சொல்லியிருக்கேன். 1 to 51A ஆர்டிகல் வரைக்கும் நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக ஒரு 3 கேள்வியாவது அந்த பேசிஸில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக அது நமக்கு வரும். அப்புறம் எலெக்ஷன், ஏன்னா இப்போ ரீசெண்டாக நமக்கு லோக்சபா எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பிஎம்ஐ தேர்ந்தெடுக்கிறது எலெக்ஷனு. ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். தமிழ்நாடை பற்றி கண்டிப்பாக வரும். நம்ம இப்போ இந்தியன் பாலிட்டி பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்தியா ரேஞ்சிலையும் நமக்கு கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ அதுலேயும் ஒரு 2 கேள்விகள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டான ஆர்டிகல்ஸு, தலைவர் யார், தலைமை தேர்தல் அதிகாரி யார், தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி யார், ஸோ இந்த மாதிரியெல்லாம். அடுத்தது பிரசிடென்ட் சம்மந்தமாக வருஷம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பிரசிடெண்ட்டை பற்றி படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிலது நான் நடுவில் விட்டுருப்பேன், இருந்தாலும் நம்ம அதெல்லாம் முக்கியம். என்னென்னா இந்த உறவுகள், சென்ட்ரல் ஸ்டேட் உறவுகள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான கேள்வி எது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியம் அஃபிஷியல் லாங்குவேஜ். அடுத்தது வந்து எமர்ஜென்சி. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். இருந்தாலும் இதெல்லாம் முக்கியமானது. அடுத்தது அமெண்ட்மெண்ட்டு, முக்கியமான அமெண்ட்மெண்ட்டு 42, 44, 103, 104, 97, 86வது அமெண்ட்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும். 74, 75, 76. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் ப்ரீவியஸ் இயர் பேஸில் கூட நம்ம பார்த்தோம்னா கூட போதும். ஒரு 20 அமெண்ட்மெண்ட்டாவது நம்ம படித்து வச்சுக்கலாம். ஏன்னா மொத்தமாக 105 அமெண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம ஒரு 20 அமெண்ட்மெண்ட்டாவது படித்து வச்சுக்கலாம். அடுத்தது இப்போ பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசியிருக்காங்க. அடுத்தது வந்து குடியுரிமை திருத்த சட்ட மசோதா, அதை பற்றி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டில் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதெல்லாம் நம்ம கூட்டி கழித்து பாருங்களேன். 5, 3, 2, 2, 1, 2 இதெல்லாமே வந்து நமக்கு 10+ கொஷின்ஸ் வந்துடும். அடுத்தது முக்கியமானது என்னென்னா இந்த பிளாக், அந்த ஊழல் தடுப்பு, அதில் வந்து முக்கியமானது இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத்து. ஸோ இந்த மாதிரி வந்து அப்புறம் சில அமைப்புகள், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல்லும் இருக்குது, தமிழ்நாடு லெவல்லையும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது. ஸோ அதனுடைய தலைவர்கள் யார், அதனுடைய கண்டிஷன்ஸ் என்ன, அந்த மாதிரி. அப்புறம் வந்து அரசியலமைப்பு சார்ந்த சில திட்டங்கள் இருக்கலாம், சில நடவடிக்கைகள், கமிட்டிஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதில் வர பாலிட்டியில் வர 10+ கேள்வி நம்மளால் அடிக்க முடியும். ஓகேங்களா. செலக்டடாக படிக்கலாம். அதில் முக்கியமாக இதை டார்கெட் பண்ணி படிக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னதான், 6வதுலேருந்து 10வது வரைக்கும் தரவாக படிச்சுட்டு அதில் அதையும் நீங்கள் வந்து சிலபஸை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். ஆனால் 11th 12thலையும் சிலபஸை மட்டும் பார்த்தோம்னா போதும், எக்ஸ்ட்ரா பார்க்க வேணாம். புக் பேக்கை ஒரு வாட்ச் பண்ணிக்கோங்க, பாக்ஸ் இன்ஃபர்மேஷனை வாட்ச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். இன்னும் நான் ஹிஸ்ட்ரி பாலிட்டி கிளாஸை பற்றி நான் விரிவாக வந்து ஒவ்வொரு இதாக நான் போடுறேன். அதே மாதிரி யூனிட் 8, 9 ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். அதை பற்றியும் நான் கிளாஸஸில் நான் போடுறேன். ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பாக நமக்கு கேட்பாங்க. ஸோ இந்த ஏரியாவை நம்ம டார்கெட் பண்ணி படித்தோம்னாவே நம்ம அசால்ட்டாக இந்த குரூப் 4 நம்ம கிராக் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பாருங்கள், எக்கனாமிக்ஸு கிளாஸ் 5. அந்த எக்கனாமிக்ஸை பற்றின அதில் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட தெரிவிங்க. என்னுடைய நம்பர் வந்து இருக்கும், ஜஸ்டிஸ் ஐஏஎஸ் அகாடமின்னு போட்டிங்கனாவே நம்பர் வரும். ஸோ சந்தேகம் தான், அதுக்கு கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா. ரைட்டு.
ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டாப்பிக்கு இந்த பாலிட்டியில் ஈஸியாக மேக்ஸ் மாதிரி ஈஸியாக அடிக்கக்கூடிய டாப்பிக்கில் ஒன்று தான் பாலிட்டி. ஸோ ரொம்ப அழகாக அற்புதமாக நம்ம இந்த இருக்கிற அந்த 50 நாட்களில் ஒரு 20 நாட்களை யூஸ் பண்ணோம்னாவே நம்ம 140 கேள்விக்கு தயாராகிடலாம். ஓகேங்களா? ரைட், தேங்க்யூ. ஒன்று தான், நம்ம நேரத்தை கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகேயா? சரி, ரைட். ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.